குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதுசு கிழமை டெய்லி கண்டவர்ஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2, 2025 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடியுதுன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 40க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, அதாவது நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அணிஞ்சிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். ஷெடியூல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஷெடியூலில் எந்த சந்தேகம் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் சந்தேகங்களை தீர்த்துட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஓ அமைப்பினுடைய மாநாடு வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் நடந்திருக்கு. இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஓ அமைப்பின் கீழ் நாகரீக உரையாடல் மன்றம் அப்படின்ற அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்காரு. நாட்டின் பழமையான நாகரிகம், கலை, இலக்கியம் மற்றும் பாரம்பரியங்களின் பெருமையை வந்து பார்த்திங்கன்னா உலக அரங்கில் பகிர்வதற்கு இந்த மன்றம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சீனாவினுடைய எஸ்சிஓ மாநாடு, சீனாவினுடைய துறைமுக நகரமான தியான்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பகல்காம் தாக்குதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்சிஓ அமைப்பில் எந்தெந்த நாடுகள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டெய்லி கொடுக்குறோம். இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா, சீனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான், பெலாரஸ் ஆகிய 10 நாடுகள் உறுப்பு நாடுகளாகவும், ஆப்கானிஸ்தான், மங்கோலியா ஆகியவை பார்வையாளராகவும், அது மட்டும் இல்லாமல் 14 நாடுகள் பேச்சுவார்த்தை உறுப்பு நாடுகளாகவும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி பயணம் மேற்கொண்டிருக்காரு. அதாவது முதலீடுகளை இழுக்கிறதுக்காக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி நாட்டின் மியூனிக் நகரை தலைமையாக கொண்ட அதாவது நார்பிரெம்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மற்றும் சென்னையில் 2000 கோடி முதலீட்டில் செய்ய உள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ரயில்வேயோட கதவுகள், பிரேக்கிங் அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது ஹேம்பர்க் நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நிறுவனமான நார்டெக்ஸ், இது உலகின் மிகப்பெரிய காற்றாலை உற்பத்தி நிறுவனம் ஒன்றாக இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள இப்போதைய ஆலை வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதே போன்று ஜெர்மனியில் உள்ள மின் மோட்டார் மற்றும் மின் விசிறி தயாரிக்கும் முன்னணி நிறுவனமாக விளங்கும் இபிஎம் பாப்ஸ் அப்படின்ற இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அதன் உலகளாவிய திறன் மையத்தை வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இதன் மூலம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3201 கோடி முதலீடு இருக்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை மட்டும் நம்ம டக்கு பார்த்துட்டு போயிடலாம். அடுத்தது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீனாவின் முக்கியத்துவம் வாய்ந்த பிஆர்ஐ தொழில் வழித்தட திட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்பான தீர்மானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்க இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த தொழில் வழித்தடத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, பெலாரஸ், ஈரான், கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய 8 உறுப்பு நாடுகளும் தங்களுடைய ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பட் இந்தியா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கலை. ஓகேங்களா? அடுத்தது பள்ளிகளில் ஆசிரியர் பணிகள் தொடர்வதற்கும் பதவி உயர்வு பெறுவதற்கும் ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெறுவது கட்டாயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு எஸ்சிஓ வளர்ச்சி வங்கி அப்படின்ற நாடுகளின் வளர்ச்சி திட்டங்களுக்கான கடனுதவிகளுக்கும் புதிய வங்கியை உருவாக்க சீனாவின் தியான்ஜின் நகரில் நடைபெற்ற அந்த அமைப்பின் உச்சி மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புக்காக ஒரு வளர்ச்சி வங்கியை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க இருக்கிறாங்க. அதுக்கான ஒப்பந்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதியதாக ஒரு வளர்ச்சி வங்கியை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நடப்பாண்டு மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் கோப்பை வெல்லும் அணிக்கு இதுவரை இல்லாத அளவாக வந்து பார்த்திங்கன்னா 39.55 கோடி வந்து பார்த்திங்கன்னா ரொக்க பரிசு அறிவிச்சிருக்காங்க. மொத்த பரிசாக 122.5 கோடியாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? உமன்ஸ் வேர்ல்டு கப்புக்கு. அடுத்தது இது நம்ம நேற்றே பார்த்தோம். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் இரட்டைகளான சிராக் ஷெட்டி மற்றும் சாத்விக் சாய்ராஜ் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலப் பதக்கம் வென்றிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் அடுத்த எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா புதுதில்லியில் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் நடைபெற இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உலக பேட்மிண்டன் சம்மேளனம் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அறிவிச்சிருக்காங்க. இப்போட்டி கடைசியாக 2009 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடந்துச்சு. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடக்கிறது. ஓகேங்களா?
அடுத்தது சீனாவிலிருந்து என்னென்னலாம் இறக்குமதி பண்ணுறோம் ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் சிலிக்கான் வேஃபர்கள் வந்து பார்த்திங்கன்னா சீனாவிலேருந்து நம்ம 100% சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ராய்டிங் மிஷின்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100% சீனாவை சார்ந்து தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 8,81 லட்சம் கோடிக்கும் அதிகமான டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. இந்த இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக பற்றாக்குறை வந்து பார்த்திங்கன்னா 8,72 லட்சம் கோடியாக இருக்குது. இது அமெரிக்காவை விட அதிகம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து மிக 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 முக்கியமான கேள்வி. ஓகேங்களா. ஈரோடு மாவட்டத்தில் எலத்தூர் ஏரியை மாநிலத்தின் 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. உயிரிய பன்மை சட்டத்தின் கடந்த 2002ஆம் ஆண்டு மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியும் கடந்த மார்ச் மாதத்தில் திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள எலத்தூர் ஏரி மாநிலத்தினுடைய 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 37 ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவு கொண்டது. இது நிறைய பறவைகள் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பறவைகள் வாழ்கிறாங்க. இதுவரை 187 வகையான பறவைகள் இங்கு கண்டறியப்பட்டிருக்கு. அழிந்து வரும் உயிரினங்களான நரிக்காக், பெரிய புள்ளி கழுகு ஆகிய பறவைகளும் கம்பளக்கழுத்து நாரை, ஓவிய நாரை, கிழக்கு நீர் நாரை ஆகியவை பாதுகாக்கும் இடமாக வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. மேலும் 38 தாவர வகைகள், 38 பட்டாம்பூச்சி வகைகள், 12 வகையான ஊர்வன, 7 வகையான பாலூட்டி உள்ளிட்டவை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாழ்விடமாக இருக்குது. அதனால் இதை அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3யுமே அப்படியே வரிசையாக எழுதிக்கோங்க. 2002 வந்து பார்த்திங்கன்னா 2022 மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி. ஓகேங்களா. கடந்த மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டி. ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி நீங்கள் வந்து டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டிஷன் ஒன்று கிடைக்கும். சரிங்களா. நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.